இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இங்க இருந்து ஒரு போட்டை பிடிச்சி வந்து பிரின்சஸ் கார்டு பார்க்கறதுக்கு தான் நம்ம போறோம். அதுவும் போட்லயே நம்ம போறோம். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாங்க போலாம். நம்மளோட போட்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வரல. பக்கமா வரும்போது இந்த ஷிப்ல தான் நம்ம போறோம். வா 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 வா. எவ்வளவு அழகா டர்ன் ஆகுது பாருங்களேன். பின்னாடி பக்கம் மட்டும்தான் நவருது. இதுங்கெல்லாம் எப்படி ஏறிச்சு? நம்ம வந்து உள்ள வந்து உட்காந்துட்டோம். ஆனா இந்த போட் பாருங்க எவ்வளவு ரஷ்ஷா இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு ஒரே ஒரு 6 ரூபி தான் நம்மளுக்கு சார்ஜ் இங்க இருந்து நம்ம பிரின்சஸ் கார்டு போறதுக்கு. ஆனா நான் வரும்போது நான் 200 ரூபி கொடுத்தேன் ஒரு கேப்க்கு. இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. நம்ம கிளம்பிட்டோம் இங்க இருந்து. நம்மளோட போட் வந்து இந்த ஹவுரா பிரிட்ஜ்ல இருந்து ஒரு யூ-டர்ன் எடுத்து அப்படியே போகுது. அங்க தூரமா தெரியுது பாருங்க அந்த பிரின்சஸ் கார்டு. நம்ம அங்கதான் போறோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம இது வழியா போறோம். ஐயோ, ஆனா நீங்க வந்து தனியா அந்த மாதிரி போட் சவாரி எல்லாம் போகணும்னா வந்து 400ல இருந்து அதிகமா சார்ஜ் ஆகும். இது வந்து இது ஓகே, நீங்க வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபன்னாவும் இருக்கு. வருது. செமையா வருது. தண்ணி எவ்வளவு கடங்கலா இருக்கு பாருங்க. மழை தண்ணி கப்பல்ல நிறைய இருக்கு பாருங்க. ஒரு போட்டு ஒண்ணு வருது. பேர் வந்து புபுடிவாவா. இங்கதான் வந்து இது ஒரு ஸ்டாப்பிங் நம்மளோட போட்டுக்கு. அந்த பக்கம் இருந்தவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இது அன்றாட ஒரு என்ன சொல்ல, ஒரு பஸ்க்கு இந்த டவுன் பஸ் மாதிரி ஒரு போட் ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ரைட். எல்லாரும் இறங்குறாங்க. இதுதான் மெயின் சிட்டி கொல்கத்தா. அதுக்கு வந்துருச்சு. அந்த பக்கம் ஹவுரால இருந்து கொல்கத்தாக்கு. இப்படி டர்ன் ஆகுது. எப்படி பாருங்க, பிரிட்ஜ் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷனா. நீங்க வந்து இந்த ஹவுரா பிரிட்ஜ் பார்க்க வந்தீங்கன்னா ஹவுரா பிரிட்ஜ வந்து பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே ஒரு கவுண்டர் இருக்கு இந்த போட் ரைடுக்கு. அது வந்து நம்ம அங்க இருந்து நம்ம அந்த போட் ரைடு எடுத்து ஒரு பிரின்சஸ் கார்டு பாக்கிறதுக்கு வந்துடலாம். இது டோட்டலா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து அங்க இருந்து ஒரு கேப் எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம். அங்க இருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகுது. அது இல்லாம 200 ரூபாய் ஒரு ரைடுக்கு. ஸோ இது ரொம்ப அஃபோர்டபுள். இது சூப்பராக இருக்கு, ஃபன்னா. பாருங்களேன், எல்லாரும் பாட்டு பாடிட்டே வராங்க. அதான் நடந்து போறோம். எல்லா இடமும் வந்து மெட்ரோவால கனெக்ட் ஆயிருக்கு கொல்கத்தா. ஓகே, இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இடம் தான் நம்ம வந்து போட் வந்து நம்மள இறக்கி விட்ட இடம். இந்த இடத்துக்கு பேர் வந்து சாட்பல் காட் அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம வந்து இங்கிருந்து பிரின்சஸ் கார்டுக்கு நடந்து தான் போகணும். அந்த நடந்து போற வழியிலே வந்து ஒரு இடம் வருது, அது வந்து பாபு கார்டு. அந்த பாபு கார்டை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரின்சஸ் கார்டுக்குன்னு வந்து நம்ம போகணும். ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே போலாம் இங்க இருந்து. இந்த ஊக்லி ரிவர் வந்து கங்கா நதியிலேருந்து அப்படியே கனெக்ட் ஆகி தான் இங்க வருதாமா. அவங்கதான் அதனாலதான் வந்து இங்க இந்த இறந்து போனதுக்கு அப்புறமா வந்து இதுல முங்கி எழுறது இந்த மாதிரி எல்லா இதுவுமே அவங்க பண்றாங்க. பாருங்க, எல்லாரும் புனித நீரா இது கருதுறாங்களாம். இங்க இருந்து ஹார்பர்ல இருந்து நிறைய ஷிப்ஸ் கூட இங்க இருக்கு. ட்ரெயின் பிடிச்சி வந்து பிரின்சஸ் கார்டுக்கு வந்துட்டோம். ஆனால் நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம், ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ் ஆகும். அதனால நீங்களும் ஒரு மெட்ரோ பிடிச்சிக்கோங்க. பர் ஹெடுக்கு ஒன்லி 5 rupees தான். ஈஸியாக வந்துட்டோம் ஒரு 5 minutesல. வாங்க, நம்ம பக்கத்துலேயே தெரியுது பாருங்க பிரின்சஸ் கார்டு. நம்ம அந்த இதுக்கு போகலாம். நம்ம ஜேம்ஸ் பிரின்சப்ஸ் அப்படின்றவர் 19ஆம் நூற்றாண்டுல வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்காரு. அவர் என்னவா இருந்திருக்காரு இந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, காயின் ஆராய்ச்சியாளரா இருந்திருக்காரு. அவரை ஒரு சிறப்புட்டும் ஒரு விதமா தான் வந்து இந்த இடத்தையே அமைச்சிருக்காங்க. ஆனா அவர் அது மட்டும் இல்ல, நிறைய சிறப்பான விஷயங்களும் இந்த வாட்டர் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், அப்புறம் இந்த சுவேஜ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு நினைவா தான் இந்த கட்டிடமே இங்க இருக்கு. இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் வரும்போது அவங்களோட வணிகம் அந்த கப்பல்கள் எல்லாம் ஏத்திட்டு வருது இல்லையா, அந்த கப்பல்கள் வந்து இந்த ஒரு படிக்கட்டு போன்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கு அந்த ஸ்லோப்பை வந்து அந்த அந்த ஸ்டாப்பு தான் வந்து கட்டு அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அந்த ஸ்லோப்பு இந்த அங்கங்க அந்த காலத்துல வந்து எல்லா ஆங்கிலேயர்கள் காலத்துல இந்த ஒரு ஸ்டாப்புக்கு வந்து அவங்களோட பேரையே வச்சுட்டாங்க. இந்த இடத்தோட பேரு அதனாலதான் பிரின்சஸ் கட்டுன்னு அழைக்கப்படுது. என்னோட வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அதுவரை நான் உங்கள் ஜனனி. பை பாய்.